கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிலை வழிபாட்டிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சமூகம் இன்றைக்கு அவர்களை சிலையில விழுந்து கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக இருக்கிற யாரை நமக்கு அழைப்பது? யாரை அழைப்பது? ஷிர்க்கிலிருந்து யாரை காப்பாற்றுவது? எந்த ஒரு சமூகத்தை, எந்த ஒரு அரபிய தீபகற்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ரிஜில் யஹூத வன் நஸாரா மின் ஜஸீரத்தில் ஆராம், அரபிய தீபகற்பத்திலிருந்து யஹூதிகளையும் நசாராக்களையும் முஸ்ரிக்கீங்களையும் அப்புறப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர், அந்த அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய அந்த மனிதர் ஏற்படுத்தி விட்டு சுத்தப்படுத்தி விட்டு சென்றார்கள். அந்த அரபிய தீபகற்பத்தை ஷிர்க்கிலிருந்து சுத்தமாக்கி விட்டு சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்திலே அந்த மகாமை மஹமூதை கொடுத்தர வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான தியாகம் செய்துவிட்டு சென்ற அந்த பூமி இன்று ஷிர்க்காக மாறிக்கொண்டிருக்கிறது. கேவலமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. இங்கே இவர்களை காப்பாற்றுவதா? அங்கே எந்த பூமியிலே ஷிர்க்கை ஒழித்தார்களோ அங்கேயே ஷிர்க்கை அரங்கேற்றுகிறான். அந்த பூமியை ஷிர்க்கினுடைய சிலை வழிபாடு, சிலை இல்லம் சமீபத்திலே அங்கே அரங்கேற்றுகிறார்கள். அந்த ஷிர்க் இல்லத்தை திறந்து வைக்கக்கூடிய நேரத்திலே இங்கே முஸ்லிம்களை கொலை செய்தவன், சுட்டு தள்ளியவன் போன மாதம் ஒரு பள்ளியை இடித்து தரைமட்டமாக்கின்ற பொழுது அங்கே முஸ்லிம்கள் எதிர்த்த போது 5 பேர்களை சுட்டு கொண்டிருக்கிறான் பாவிகள். இப்படிப்பட்ட முஜ்ரிம், இப்படிப்பட்ட அக்கிரமக்காரன் இவர்களை கொண்டு வந்து அங்கே அந்த புனித பூமியாக அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றிய அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு எதிராக ஷிர்க் என்கின்ற மாவாதைச்சி அத்தனும் சிலை இல்லாம் அதை திறக்குகிறான். அதற்கு நிலத்தை கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவன் மட்டும் இங்கிருந்து போய் அதை திறப்பதற்கு இந்த பாவி, இந்த அக்கிரமக்காரன் இவனை வைத்து திறக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளன் அவனும் ஷிர்க்குக்கு அடிமையாகிவிட்டான், முர்த்தத்தாகிவிட்டான். இதன் மூலமாக எவன் அந்த சிலை வழிபாட்டுக்கு நிலத்தை கொடுத்தானோ, எவன் அங்கே இந்த சிலை இல்லம் கட்டப்படுவதற்கு அனுமதி கொடுத்தானோ, அதை பொது சிலைக்கு தானோ, அது மட்டுமல்ல அங்கே போய் அந்த சிலைக்கு என்ன செய்யறான்? அபிஷேகம் செய்யறான். அல்லாஹு அக்பர். இவன் முஸ்லிமா? இவன் ஆட்சியாளன் எடுத்து பேசக்கூடாது. என்ன யார் சொன்னது? அது பின்ன யார் வந்து பேசுவா? இந்த ஆட்சியாளர்களை அவன் செய்யக்கூடிய அக்கிரமத்தை யார் சுட்டி காட்டுவா? நம்ம போய் அவனை அழிக்க முடியாது, ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. சொல்லியாவது காட்ட வேண்டாமா? சொல்ல வேண்டும். அதனால தான் என்னைக்கு இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் விரோதி, முஸ்லிம்களுக்கு எதிரி பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சதா பாடுபட்டு கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களை இந்த நாட்டில் 2வது குடிமக்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர் அங்கே போய் இங்கே கோவிலை, அல்லாஹ்வுடைய இல்லத்தை இடித்தது மட்டுமல்ல, கோயிலை கட்டுவது மட்டுமல்ல, பல பள்ளிவாசல்களை இடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவன் அங்கே போய் அங்கே எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்ட வேண்டும், அதற்கு இடம் தர வேண்டும், இடத்தை கொடுக்கலாம், பல ஏக்கர் நிலங்கள். அப்படி கொடுத்த உடனேயே நான் எச்சரிக்கையாக அரபியில் ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஒரு அரபியில் மெசேஜ் போட்டிருந்தேன். அரபியில் இது மாபெரும் அக்கிரமம், இது அநீதி, இஸ்லாத்துடைய எதிரியாக இருக்கக்கூடியவனை கொண்டு வந்து அங்கே திறக்க வைத்து இப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுவது குற்றம். இதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்றெல்லாம் மெசேஜ் போட்டு விட்டேன். என்ன செய்ய முடியும்? அதான் செய்ய முடியும். இப்படிப்பட்ட பாவிகளை யார் அழைப்பது? நம்ம அழைப்பு பணி யாருக்கு கொடுப்பது? இவர்களுக்கு கொடு. எங்கிருந்து அழைப்பு பணி துவங்கியதோ மீண்டும் அங்கே அழைப்பு பணி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பு சோர்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எந்தெந்த ரூபத்திலெல்லாம், எந்தெந்த முறையிலெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அந்த மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு, அந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை சக்திகளையும் நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர்ந்து போவதற்கு பாடுபட வேண்டும். அதற்கெல்லாம் தலையாக இருப்பதுதான் அல்லாஹ்வை பற்றிய அறிமுகம். அன்பு சோர்களே, இன்றைக்கு எல்லா விதமான எதிர்ப்புக்கும், எல்லா விதமான சோதனை முஸ்லிம்களுக்கு வந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெருவாரியான மக்கள், 100% முஸ்லிம் என்ற பேராகிகளும் அல்லாஹ்வை சரியாக புரியவில்லை. செய்ய அல்லாஹ்வை புரியவில்லை. நம் தமிழ்நாடாவது கொஞ்சம் பரவாயில்லை. தமிழ்நாடை கடந்து ஆந்திரா போங்கள்,
கர்நாடகா, அஸ்ஸாம், பீகார், யூபி மக்கள் எல்லாம் முஸ்லிமா, அவன் முஸ்லிமும் சிலவனை பார்க்கணும் அல்லாஹ்வோட ஒரே மாதிரி இருக்கிறார், ஒரே மாதிரி இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எங்கே இருக்கிறது ஈமான்? என்ன செய்வது? இப்படிப்பட்ட மக்களை யார் காப்பாற்றுவது? நரகத்தை நோக்கி மனித சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு விடுதலை வழங்க வேண்டும், விடுதலை வழங்க வேண்டும். அரசியலை பேச்சு பிரயோஜனம் இல்லை, ஆட்சியிலே வந்து பிரயோஜனம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை தந்தவனை தொழுத்து போயிடுவானா? இல்லை, அவனை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். நபிமார்கள் அதுதான் செய்தார்கள், நபிமார்கள் செய்தார்கள். உலகது பாசினா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், அபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் மட்டும் வணங்கு. எல்லாருக்கும் சொல்லணும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு பயப்பட நம்மள மாதிரி மனிதன் தான். இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி ஆளந்தவன அவன் பெரிய மற்றவனா? அவனை மறக்கா வானத்திலிருந்து குதிச்சவனா? எல்லாம் பயப்படுறான். அவனை பேசாத. ஏன் பேசக்கூடாது? நம்ம மாதிரி ஒரு குடிமகன், நம்மை போன்ற ஒரு குடிமகன் அவன். இன்று ஆட்சியாளன் ஆட்சி கவிழ்ந்து விட்டால் நம்மை போட்டு ஓடலை நடமாடக்கூடிய வந்தான், வேற எதுவும் கிடையாது. சொல்ல வேண்டும். அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் அமாம சுல்தானின் ஜாயிர். அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால போய் சொல்லணும், நீ அக்கிரமம் செய்கிறாய், நீ அநியாயம் செய்கிறாய், நீ அல்லாஹ்வுடைய எதிரி, நீ ஷிர்க்கை செய்கிறாய். சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும், முடிந்த அளவுக்கு சொல்ல வேண்டும். நேரடியாக பார்க்க முடியாவிட்டா 78 தடை போட்டிருக்கான், அப்படிதானே? எத்தனை 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 இது அடுக்கு பாதுகாவல், 7 அடுக்கு பாதுகாவல், 10 அடுக்கு பாதுகாவல், இதை நுழைஞ்சு போக முடியுமா? போனா சொல்லி சொல்லிடுவான், ஆனால் தீவிரவாதியில் கொட்டுவான். சொல்ல வேண்டாம், வாயால் சொல்லுங்க, எழுதுங்க. அவருக்கு நான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன், இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு நான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய அழைப்பு அனுப்பி வைத்திருக்கிறேன். பாரத பிரதமருக்கு பகிரங்க அழைப்பு, பாரத பிரதமருக்கு பகிரங்க அழைப்பு என்ற தலைப்பிலே மோடிக்கு அவர்களுக்கு நான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன். நீ தவறான பாதையில் இருக்கிறேன், இது சரியல்ல, இது நரகத்துடுக்கவை. வெற்றி கிடைக்க வேண்டுமானால் இஸ்லாமிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனை படியுங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அதுதான் நம்மளால் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு நம்ம நிரபராதி. யா அல்லாஹ், நம் சக்திக்கு உட்பட்டு இந்த அழைப்பை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம், மற்றபடி நீனே பார்த்துக்கொள். இதை நாம் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மாணவர்களும், இளைஞர்களும், ஒவ்வொரு தாயிகளும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த அல்லாஹ்வை பற்றி அறிமுகம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிமுகம் மக்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அது நடக்கும். நம்முடைய கடமை ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். இந்த மார்க்கத்தை பகிரங்கமாக மக்களுக்கு எடுத்து சொல்வதை தவிர வேறு எதுவுமே நமக்கு இல்லை. அந்த மகத்தான பணியை செய்ய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவாராக.